Hi there, I'm Sharath Maniam. We are back with another video in ENVISON. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக் ரிலேட்டட் வீடியோ. டெக் அப்படின்னா வந்துட்டு லைக் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன கேஜெட் வீடியோ தான் அது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மைக் ரிவ்யூ, லாவலியர் மைக். எங்கே போகிறது? எஸ், இதுதான் அந்த மைக். இது மானோடைய AU400 அப்படின்ற ஒரு பட்ஜெட் லாவலியர் மைக், ஒரு என்ட்ரி லெவல் மைக் தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் ஆஸ் வெல் அஸ் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ எஸ், நிறைய பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இந்த மானோ AU400 லாவலியர் மைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அன்பாக்சிங்கில் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இட் செல்ஃப். ஓகே, அதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பவுச் தராங்க. அந்த பவுச்சுக்குள்ளே இது மைக்ரோஃபோன் இருக்குது. மைக்ரோஃபோன் மேலே உங்களுக்கு ஒரு ஃபோன் விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ளோத்திங் கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. சில லீஃப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு 3.5mm to 6.5mm கண்டோட ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மைக்ரோஃபோனுக்கு, ஒரு என்ட்ரி லெவல் மைக்ரோஃபோனுக்கு லைக் தேவையான எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா க்ளோத்திங் கிளிப்பு 1 இல்லை 2 கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இந்த மைக்ரோஃபோனுடைய பில்ட் குவாலிட்டியை பார்த்துடலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த க்ளோத்திங் கிளிப்பை வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கைண்ட் ஆஃப் மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மெட்டல் மாதிரி தெரியும், பட் ஆனால் அது பிளாஸ்டிக் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இருக்குது. மைக்ரோஃபோனுடைய இந்த ஃபோன் விண்ட்ஸ்க்ரீன் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நான் இந்த இதுக்கு முன்னாடி வாங்கினது ஒரு 200 rupeesக்கு ஒரு மைக்ரோஃபோன் வாங்கியிருந்தேன். அது ஒரு பேசிக் சைனா மைக்ரோஃபோன். லைக் மோஸ்ட் ஆஃப் தி மைக்ரோஃபோன்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் சைனா, பட் எனிவேஸ் அது ரொம்ப லோக்கலாக இருந்தது. அதோடைய மெட்டீரியலை விட இந்த கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ஒயர் மேட் பண்ணியிருக்கிறது ஒரு ரப்பர் கைண்ட் ஆஃப் மெட்டீரியலில். இந்த மெட்டீரியல் எனக்கு தெரிஞ்சு இப்போ நல்லா இருக்குது லைக் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அந்த திங்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 monthsக்கு அப்புறம் வேர் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. பெட்டர் தேன் லைக் இந்த ஒரு 100-200 rupees வாங்குறதோட அந்த ரப்பர் குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் ஆனால் இட்ஸ் ஜஸ்ட் தட் நாட் தட் கிரேட். நீங்கள் இப்போ தான் வீடியோஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா வாங்கக்கூடிய ஒரு மைக்ரோஃபோன் தான் அது. ஸோ அதனால் இதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடமும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் இந்த பர்டிகுலர் இடத்துல நல்ல ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த கேபிளோட லென்த் பார்த்தீங்கன்னா 200 centimeters, அதாவது 78 inches. பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா 500 rupeesக்குள்ளே இது ரியலி இம்ப்ரெசிவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் பிராண்டட், அதாவது மானோன்றது ஒரு பெரிய பிராண்ட் கிடையாது, பட் ஸ்டில் வந்துட்டு லைக் உங்களுக்கு பேசிக்காக கிடைக்கிறத விட நல்லாவே வந்து உங்களுக்கு இதில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 500 rupeesல பார்க்குறப்போ இந்த குவாலிட்டி இஸ் ஒர்த் அக்செப்டபிள்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் மைக்ரோஃபோனோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்ப்போம். ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு லைக் ஜஸ்ட் ஆன் பேப்பர், அதை பற்றி நம்ம வந்துட்டு பேசுகிறதுனா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வேணா பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ரியல் லைஃப்பில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த மைக் ஆடியோ குவாலிட்டியை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இப்போது இந்த ரெக்கார்டிங் வந்துட்டு ஆக்சுவலாக நீங்கள் இந்த மைக்கில் தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஜென்ரலாக இந்த மைக் வந்துட்டு எப்படி சவுண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் பேசுகிறது வந்து இது ஒரு ஆம்னி டைரக்ஷனல் மைக். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்சர் மைக்ரோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 700-800 ஒரு 1200-1500 வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸஸில் விற்பாங்க. ஸ்மார்ட் ஃபோனில் தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க உங்கள் வீடியோஸை, உங்கள் ஆடியோஸ்லாம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா வந்துட்டு உங்கள் கண்டென்சர் மைக்ரோஃபோன் தேவையில்லை. இது நான் நிறைய ரிவ்யூஸில் பார்த்துருந்தேன். லைக் கண்டென்சர் மைக்ரோஃபோன் வந்துட்டு ஃபோனுக்கு தேவையில்லைன்றதே நிறைய பேர் சொல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா கண்டென்சர் மைக்ரோஃபோன்ஸ் வந்துட்டு நீங்கள் கேமராவில் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா தான் வந்துட்டு அதில் யூஸ் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனுக்கு அது எதுவுமே பண்ண போகிறதில்ல. அதுவும் ஒரு நார்மல் லாவலியர் மைக்ரோஃபோனும் வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒன்று தான். அதனால் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா மணி ஷெல் அவுட் பண்ணுறது லென்த்துக்காக மேபி இருக்கலாமே ஒழிய சவுண்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. எனிவேஸ் இதுதான் வந்துட்டு அந்த மைக்ரோஃபோனுடைய நார்மல் ஆடியோ குவாலிட்டி. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு வேறு டேரக்ஷனில் இதை நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு இது எந்த அளவுக்கு வாய்ஸை வந்துட்டு லைக் பிக்கப் பண்ணுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் தள்ளி எடுத்துகிட்டு போகிறேன் டுவர்ட்ஸ் கேமரா. நான் வந்து மைக் எடுத்துகிட்டு வரேன். அதேமாதிரி சுற்றிக்கிட்டே திருப்பி நான் என் மவுத் கிட்டே எடுத்துகிட்டு வரேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா கிடச்சிருக்கும் ஹவு வெல் திஸ் பிக்ஸ் அப் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு உடன் டோர் இருக்குது. இப்போ இந்த உடன் டோரில் நான் சில தாளங்கள் போட்டுக்கிட்டே பேசுகிறேன். எந்த அளவுக்கு இது ஆடியோ செப்பரேட் பண்ணுது என்னுடைய வாய்ஸுக்கும் இந்த நாய்ஸுக்கும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு இப்போ தெளிவாக கேட்குதா டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் அதை காட்டினேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய இதை இங்கே நான் மாட்டிக்கிட்டேன். இப்போது நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது மைக்லேருந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஆடியோ. இப்போ நீங்கள் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறது ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஆடியோ. ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு வீடியோவை ஸ்மார்ட் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் பேசுகிறது எல்லாமே கேட்கும். ஜென்ரலாக நீங்கள் ஸ்பீக்கர் வச்சு கேட்குறப்போ. பட் ஆனால் ஒரு இயர்ஃபோன்ஸை போட்டு நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னு அப்படின்னு தெரியும். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க ஆடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு
நான் ரெண்டுத்துலேயுமே சைமல்டேனியஸாக ஷூட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு மாறி மாறி வரும். என்னுடைய வாய்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு மைக்கில் இருக்குது, எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோனில் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ரெக்கார்டிங் எப்படி இருக்குது, வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத ரெண்டுத்துலேயும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அவுட்டோர் போய் பார்ப்போம். அவுட்டோர் மட்டும் இல்லாமல் லிவிங் ரூம்லேயும் போய் பார்ப்போம். ஏன்னா லிவிங் ரூம்லேயும் இப்போ சப்போஸ் நீங்கள் லைவ்லி வீடியோ எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு லைவ்லி இன்டோர், அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அவுட்டோர்ஸ். ஸோ எஸ், வாங்க நெக்ஸ்ட் நம்ம போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைவ் இன்டோரில் இருக்கோம். லைவ் இன்டோர்னால் இங்கே டிவி ஓடுது, இங்கே ஆளுங்கள்லாம் இருக்காங்க, பேசுகிறாங்க, ஃபேன் ஓடுது, எல்லாமே ஓடுது. இது ஒரு ஷூட்டிங் ஸ்பேஸ் கிடையாது. ஸோ இங்கே எப்படி இந்த வாய்ஸை ரிசீவ் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா கிடச்சிருக்கும். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு லைவ் அவுட்டோரில் இருக்கோம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு அவுட் சைட் என்வாயன்மெண்ட்டில், அதாவது நாய்ஸி என்வாயன்மெண்ட்டில் எந்த அளவுக்கு இது ஆடியோ பிக்கப் பண்ணுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். லைக் வண்டிங்க போயிட்டு வந்துட்டுருக்கு, இது ஒரு ரோட். அண்ட் இப்போ நான் என்னுடைய வண்டியை ஆன் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய வண்டி நாய்ஸும் இப்போ கலந்துருக்கு. ஸோ சுற்றி கார் இருக்குது, ஆளுங்க போகிறாங்க வராங்க, பேசுகிறாங்க, நான் பேசுகிறேன். எந்த அளவுக்கு வந்துட்டு என்னுடைய ஆடியோ இது ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வண்டியில் போகிறேன். இப்போ என்னோடய ஆடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்குது, விண்ட் நாய்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். வெல், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே பேசுகிறது. ஸோ எஸ், எந்த அளவுக்கு வந்திருக்குன்றதை பாருங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம், கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷனை சொல்கிறதுக்கு முன்னாடி இதை நான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸாக வந்துட்டு நான் பிரிச்சிருக்கேன் இந்த மைக்ரோஃபோனுக்கு. வெல், மைக்ரோஃபோனுக்கு நம்ம நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பேச முடியாது. எனிவேஸ், ப்ரோஸில் 2 பாயிண்ட் இருக்குது, கான்ஸில் 2 பாயிண்ட் இருக்குது. ப்ரோஸ் என்னன்றதை ஃபஸ்ட் பார்த்துருவோம். ப்ரோஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் திங் இதோடைய ஆடியோ குவாலிட்டி. ஆடியோ குவாலிட்டி வந்துட்டு இது ஓரளவுக்கு நல்லாவே ரிசீவ் பண்ணுது. வெல், பிலோ 500 அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. பிராண்டட் அப்படின்னு நீங்கள் போகவே முடியாது அந்த பட்ஜெட்டில். ஸோ இருக்கிற அந்த கொஞ்சம் நெஞ்ச ஆப்ஷன்ஸில் இது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி. பில்ட் குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது இதுதான் பெஸ்ட் 500 ரூபீஸ்க்குள்ளே. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்க ரப்பர் குவாலிட்டி மினிமம் 6 to 7 months ஆர் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா லைக் மோர் தென் இயர் கூட உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இது வந்துட்டு லாஸ்ட் ஆகும். ஏன்னா அதை ஃபீல் பண்ணும்போதே தெரியுது. நான் இந்த மைக்ரோஃபோனை வாங்கி ஒரு 2 to 3 months ஆகுது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது லைக் ராபஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2 எண்ட்ஸ் ஆஃப் த மைக்ரோஃபோனும் பார்த்திங்கன்னா நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், அதுதான் நம்ம அடிக்கடி தொட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஃபோம் ஹெட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபோம் வந்துட்டு நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. இது ஈஸியாக வந்துட்டு கண்டிட்டு வர்றதில்லை. லைக் நீங்கள் லோ குவாலிட்டியாக போகிறப்போ, அதாவது பட்ஜெட்டில் போகிறப்போ, இது வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது, வீடியோ எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா டப்புன்னு பறந்துடும் விக்கு மாதிரி. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த இயர்ஃபோனில். ஸோ குடோஸ் டு மௌனோ. கான்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இயர்ஃபோனுடைய லென்த் எனக்கு ஒரு பெரிய கான் அப்படின்னு சொல்லுவேன். அட் 200 centimeters இது வந்துட்டு ரொம்பவே ஒரு சின்ன மைக்ரோஃபோன் தான். வெல், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்மார்ட் ஃபோனில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இங்கே தான் உட்காந்துட்ருக்கேன். அதிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி லென்த்து முடிஞ்சு போச்சு. ஸோ பேசும்போதே பார்த்தீங்கன்னா செகண்ட் கான் வந்துருச்சு. என்னன்னா, இந்த க்ளோத்திங் கிளிப்பு தான் இதோடைய செகண்ட் கான். பட்ஜெட்டில் நான் வாங்கும்போது, அதாவது இதை விடவும் கம்மி பட்ஜெட்டில் நான் வாங்கின இயர்ஃபோன்ஸில் கூட இந்த க்ளோத்திங் கிளிப் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது. ஏன்னு தெரியல, ஏன் பீஸ் தான் இந்த ஃபால்ட்டானு தெரியல. இந்த க்ளோத்திங் கிளிப் ஈஸியாக அது வந்து அவிழ்ந்துக்கிட்டே இருக்குது. லைக் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் எடுத்துகிட்டு போடுறப்போ பட்டுன்னு வந்துட்டு அது அவிழ்ந்துக்கிட்டே இருக்குது. லைக் 2 கொடுத்தாங்க அப்படின்னு நான் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் 2ல் 1 ஃபஸ்ட் டேவே எனக்கு தொலைஞ்சிச்சு நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணப்போ. ஸோ அதுலேருந்து நான் இது கொஞ்சம் பத்திரமா ஒரு தடவை யூஸ் பண்ணி பிரித்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு கன்வீனியன்ஸ்க்கு பயங்கரமாகவே ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம பட்ஜெட் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி கான்ஸ் எல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வெல் ஹெட் நீங்கள் போகலாம் அதை பை பண்ணுறதுக்கு. அமேசானில் இதை விற்கிறாங்க. அமேசானில் இதோட விலை இப்போ தற்போதைய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 489 ரூபீஸ்க்கு ரீட்டெயில் பண்ணுறாங்க. நான் இதை 2 months பேக் வாங்கினப்போ 450 ரூபீஸ்க்கு வாங்கினேன். நான் 450 கூட வாங்கல, 450 அதோட ப்ரைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கூப்பன் கோடு வந்து அதை வச்சு நான் 400 ரூபீஸ்க்கே வாங்கிட்டேன். எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நெட்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி ப்ரைஸ் வந்துட்டு வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். பெஸ்ட் பை ப்ரைஸ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 350 to 400 ஆர் மேக்ஸிமம் 420-430 ரூபீஸ்க்கு நீங்கள் இதை வாங்கலாம். வெல், இப்போ கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இந்த சேல் டைமில் பார்த்தீங்கன்னா நல்லாவே விலை குறைஞ்சிருக்கும். சில பேர்லாம் இது 250 ரூபீஸ்க்கும் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. வெல், 250 ரூபீஸ்க்கு இது வந்துட்டு ஒரு பேங்க் ஃபார் பக் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எஸ், that's it for this review. நீங்கள் 500 ரூபீஸ்க்குள்ள ஒரு மைக்ரோஃபோன் வாங்கணும்னா இதாக இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ கோ அண்ட் பை இட். கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until I meet you next time, this is Sharath Manim signing off from ENVISON. இது நம் விஷன், நமக்கான விஷன்.